நீ என்ன கார் ரேஸா பார்க்க போயிருக்கிற, அங்க ஸ்லோவா இருக்குது, இங்க பாஸ்டா இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் வாய்ஸ் நம்மள கேள்வி கேட்க தான் செய்யுது. எனக்கு இதெல்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் லேகா இருக்குன்னு சுருக்கமா சொல்லி சோழிய முடிக்கிறதா சரியா இருக்கும். எனக்கு ஒன்று பிடிக்கல, அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்த கூட போக ரெடியா இருக்கிற ஒரு பொண்டாட்டி. உனக்கு எனக்கு பிடிக்காம போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்லும், என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு புருஷன். இந்த மாதிரியான பொண்டாட்டிக்கு இந்த மாதிரியான புருஷனோட அருமை பெருமை புரிய வச்சு கிளைமேக்ஸ்ல ஒன்று சேர்த்து வைக்கிறது தான் இந்த விடாமுயற்சி படத்தோட கான்செப்ட். எப்படி வாதரே இல்லாம கதையை சொல்லிட்டேன் பாத்தீங்களா? ஏம்பா நீ சொன்னது கதையா? அப்படியே இருந்தாலும் இந்த கதை பிரேக் டவுன் படத்தோட கதை மாதிரி தெரியலையே அப்படி நீங்க கேட்கலாம். அதுதான் வரேன். இப்போ மோசம் பண்ண பாக்குற பொண்டாட்டியை பாசத்தை காட்டி திருத்தணும் இல்லையா? அதுக்காக ஒரு கதையை பண்ணணும்னு சொல்லி பொண்டாட்டியை தொலைச்சிட்டு படாத பாடுபட்டு தேடி கண்டுபிடிச்சி காப்பாத்தினா கரெக்டா இருக்கும் இல்லையா? அதுக்காக பிரேக் டவுன் படம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது 1.5 மணி படம் தான். இந்தியாவில் இன்டர்வல்னு ஒன்று விட்டாதான் அந்த முறுக்கு, வடை, போண்டா, பஜ்ஜி, வாட்டர் பாக்கெட்டு, பாப்கார்னு, பப்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வித்து தேட்டருக்காரங்க அவளுக்கு கல்லா கட்ட முடியும். அதுக்கு ஒரு 2 மணி நேரம் படமாவது இருக்கணும் இல்லையா? இன்னொரு 1 மணி நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு எதுக்கு சொந்தமா யோசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அதுக்கு இதே மாதிரி பொண்டாட்டி தொலைச்சிட்டு தேடி கண்டுபிடிக்கிற புருஷனோட கதையா இருக்கிற இன்னொரு படமான லாஸ்ட் இன் அலைவ் அப்படின்னு சொல்லி ஒரு படம். நம்ம 300 பருத்தி வீரர்கள் படத்தோட ஹீரோ ஜெரால்ட் பட்டர் பண்ண படம் தான் இது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே படமா பண்ணிருக்காங்க. மக்களே இப்பவே சொல்லிக்கிறேன், இப்ப நான் சொல்ல போறது விடாமுயற்சி படத்தோட கதை நீங்க நினைக்க கூடாது. அப்புறம் படத்தோட கதையை ஸ்பாயிலர் பண்ணிட்டான்னு சொல்லி பழைய போடக்கூடாது. இதுதான் நான் எப்பயுமே லேட்டாவே ரிவ்யூ பண்றேன். என்னப்பா சொல்ற, இவங்க அபிஷியலா காசு கொடுத்து வாங்கின பிரேக் டவுன் படத்தோட கதை மட்டும் இல்லாம இவங்க அபிஷியலா காசு கொடுத்து வாங்காத இன்னொரு படத்தோட கதையும் இதுல இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா வாங்க இந்த 2 படத்தோட கதையை பார்த்துடலாம். முதல்ல நம்ம அபிஷியலா காசு கொடுத்து வாங்காத படமான நம்ம ஜெரால்ட் பட்லர் நடிச்ச பிரையன் குட்மேன் டைரக்ஷன்ல 2022 ரிலீஸ் ஆன லாஸ்ட் இன் அலைவ் படத்தோட மூலக்கதை என்னன்னா, பெட்ரோல் பேங்க்ல வச்சு கடத்தப்பட்ட தன் மனைவியை ஹீரோ அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சு காப்பாத்துறப்பல அப்படிங்கிறது தான். இப்போ இந்த படத்துடைய கதையை சுருக்கமா பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோ ஜெரால்ட் பட்லர் அமெரிக்காவில் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக இருக்காப்ல. பட்லர் வேலைன்னு சொல்லி பொண்டாட்டியை கண்டுக்காதனால இவரோட வைஃபுக்கும் இவருக்கும் இடைவெளி அதிகமானதுனால ரீசெண்டா எனக்கு இன்னொருத்தரோட அஃபைர் இருக்கிறதான்னு சொல்லி நம்ம 2 பேரும் நல்லபடியா பிரிஞ்சிடலாம்னு டிவோர்ஸ் கேட்கறாங்க பட்லரோட வைஃப். பட்லரும் சரி நீ நேர்மையா உண்மையை சொல்லி டிவோர்ஸ் கேட்கறதுனால சரிங்கிற மாதிரியும், அதே நேரத்தில் பொண்டாட்டியை பிரிய மனசு இல்லாம தப்பு மட்டுமே சொல்லி தவிக்கிறாப்ல. இந்த நேரத்தில் ஹீரோ கூட இருக்க முடியாம ஹீரோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போறதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. சரி நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி ஹீரோ பட்லர் ஹீரோயினை கூட்டிக்கிட்டு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஹீரோயின் பேரண்ட்ஸ் இருக்கிற ஊருக்கு போறதுக்கு கிளம்புறாங்க. இவங்க ஊருக்கு கிளம்புறது தான் ஓப்பனிங் சீனாவே ஆரம்பிக்குது. முன்னாடி சொன்னதெல்லாம் ஊருக்கு போகும்போது நான் லீனியர் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. போற வழியில பெட்ரோல் கம்மியாயிடுது. சரி பெட்ரோல் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பேங்க் போறாங்க. அங்க ஹீரோயின் தண்ணி குடிக்க போறான்னு சொல்லி இந்த பெட்ரோல் பேங்க்ல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறாங்க. போனவங்க திரும்பி வரவே இல்லை. எங்க போனாங்கன்னு தெரியல. போனா போட்டா வாய்ஸ் மாதிரி தான் போகுது. இப்போ காணாம போன மனைவியை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் படத்துடைய ஃபுல் பிளேவா இருக்கும். இந்த படத்துடைய ஃபுல் எக்ஸ்பிளேஷனை நான் இன்னொரு வீடியோல போடுறேன். இப்போ நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் விடாமுயற்சியோட ஹீரோ ஹீரோயின் கேரக்டரையும் பிளாஷ்பேக்கையும் இவங்க எங்கிருந்து பிடிச்சாங்கன்னு சொல்லி. இதுலயும் ஹீரோ கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை கண்டுபிடிச்சிருவாரு. ஹீரோயினும் தன்னோட தப்ப உணர்ந்து ஹீரோ கூட சேர்ந்துருவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பிளே நடக்கும் இல்லையா? அதுக்கு தான் பிரேக் டவுன் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா பட்டரோட படத்துல ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் முக்கத்தனமா சுமாரா தான் பண்ணிருப்பாங்க. விடாமுயற்சியில பண்ணிக்கிற மாதிரி அடுத்து என்ன வரும்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிட மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிரேக் டவுன் படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பட்லர் படத்தை எடுத்த டைரக்டர் மாதிரியே சீன் எல்லாத்தையும் லென்த்ல தான் எடுத்து வச்சிட்டாங்க. இந்த 3 படத்தையும் ஒரே நாள் பாத்தீங்கன்னா இந்த 2 படத்துல இருக்கிற 12 பொருத்தமும் பக்காவா ஒத்து போற மாதிரி விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ விடாமுயற்சி படத்துக்கு வருவோம். 2 வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற தலையோட படம், சாரி தலை சொல்லக்கூடாதுல, அஜித்தோட படம் விடாமுயற்சி. இந்த படத்தோட கதையை சுருக்கமா பார்த்தோம்னா, அஜர்பைஜான்ல அஜித்தும் திரிஷாவும் 3 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அன்னோன்யமா வாழ்ந்து வராங்க. அவன் என்ன பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஷ்க்கும் மறக்க கூடாது. இவங்க அன்புக்கு அடையாளமா திரிஷா கர்ப்பமா வராங்க. ஆனா அந்த கர்ப்பம் திரிஷா வழுக்கி விடுறதுனால கலைஞ்சு போயிடுது. அதோட சேர்ந்து இவங்க சந்தோஷமா கலைஞ்சு போயிடுது. காலம் கொஞ்சம் கடக்குது. அஜித்துக்கு முன்னிருந்த காதல் இப்ப இல்லையோன்னு திரிஷாவுக்கு சந்தேகம் வருது. ஒரு நாள் எனக்கு இன்னொரு ஆண் கூட அஃபைர் இருக்கிறதா சொல்லி திரிஷா விவாகரத்து கேட்கறாங்க. அஜித்தால இதை ஏத்துக்க முடியலனாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு விவாகரத்துக்கு சம்மதிக்கிறாப்ல. அடுத்து விவாகரத்து வாங்குற வரைக்கும் அஜித் கூட இருக்க முடியாம தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க திரிஷா. சரி பெரியதுன்னு ஆயிடுச்சு. உங்க அம்மா வீட்டுக்கு கார்ல போறதுக்கு ஒரு 9 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். அந்த 9 மணி நேரம் போது நான் உங்க இருக்க ஆசைப்படுறேன், நானே உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி அஜித் கேட்கறாப்ல. அது திரிஷா ஓகே சொல்லி அஜர்பைஜான்ல இருக்கிற பாகுல இருந்து டிப்ஸிக்கு கார்ல கிளம்புறாங்க. இப்போ அஜர்பைஜானை தாண்டி வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்படுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே நான் இல்லைன்னு தான் காட்டுறாங்க. இப்போ இவங்க பேசிட்டே போய்
போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு கார் திடீர்னு வந்துருது. உடனே அஜித் உஷாராகி காரை கண்ட்ரோல் பண்ணி எத்திடுறாப்புல. இருந்தாலும் ஆப்போசிட் இருக்கிற ஆரவ் குரூப் காண்டாயி அஜித்தை காண்டேத்துற மாதிரி அசிங்கமா வார்னிங் கொடுத்துட்டு போறாப்புல. இவங்களால எப்படியும் பின்னாடி ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லி நமக்கு முன்னாடியே பற்றி சொல்லிடுது. சரின்னு போற வழியில பெட்ரோல் போறதுக்கு கார் நிறுத்தி அஜித் பெட்ரோல் போட போறாப்புல. அப்ப திரிஷா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க உள்ள அர்ஜுனையும் அவரோட மனைவியும் சொல்லிக்கிற ரஜினாவையும் சந்திக்கிறாங்க. திரிஷாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் தமிழ்னு தெரிஞ்சு கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுது. இப்போ அஜித் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது ஆரவ் குரூப் அங்க வந்து வேணும்னே வம்பிழுக்குது. இருந்தாலும் அஜித் அவங்கள அமைதியா டீல் பண்ணி அனுப்பிச்சிடறாப்புல. இப்போ பெட்ரோல் போட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. போற வழியில ஊரோ செல்போன் செய்யணும்ல இல்லாத ஒரு ஏரியாவில் கார் ரிப்பேர் ஆகி நின்றுடுது. அப்போ அஜித்தும் திரிஷாவும் என்னடா செய்யறதுன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா அர்ஜுனும் அவரோட வைஃப் ரஜினாவும் ஒரு கண்டெய்னர் ட்ரக்ல வராங்க. வந்து இவங்களுக்கு உதவி செய்யற விதமா போற வழியில ஒரு ஓல்டு இருக்கு, அங்க போய் உதவிக்கு யாருன்னா அனுப்புறோம்னு சொல்லி திரிஷாவை கூப்பிடுறாங்க. திரிஷாவும் இங்கிருந்து எஸ்கேப் பண்ண போதுங்கிற மாதிரி அவங்க ட்ரக்ல ஏறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அஜித் காரை செக் பண்ணா ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம் தான் தெரிய வருது. அதை சரி பண்ணிட்டு அர்ஜுன் சொன்ன ஹோட்டலுக்கு போய் பாக்குறாப்புல. அங்க திரிஷா வந்து போன தடையுமே இல்ல, எங்க போனான்னு தெரியல. பல இடங்களை தேடி அலையறாப்புல. அப்ப எதிரில அதே கண்டெய்னர் ட்ரக்ல அர்ஜுன் தனியா வராப்புல. அவரை துரத்தி பிடிச்சி திரிஷா எங்கன்னு கேட்டா அர்ஜுன் அஜித்தை பார்த்து உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை நான் பார்த்தே இல்லைன்னு சொல்லிடுறாப்புல. அப்ப அந்த பக்கமா அந்த போலீஸ் கிட்ட அஜித் மேட்டர் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாப்புல. போலீஸும் கடமைக்கு செக் பண்ணிட்டு தடையும் எதுவும் கிடைக்காதனால அர்ஜுனை போக சொல்லிடுறாப்புல. அஜித்துக்கு அப்புறம் தான் தெரிய வருது அர்ஜுன், ஆரவ், ரெஜினா எல்லாம் ஒரே குரூப், இவங்க எல்லாம் திட்டம் போட்டு தான் திரிஷாவை கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பல ட்விஸ்டுங்க வெளியே வருது. இப்ப அர்ஜுன் ரெஜினா குரூப் ஏன் திரிஷாவை கடத்தினாங்க, இவங்க கிட்ட இருந்து திரிஷாவை அஜித் மீட்டாரா இல்லையா, அஜித்தும் திரிஷாவும் கடைசியில சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் விடாமுயற்சியோட மீதி கதை. இப்ப ஸ்கிரீன் பிளே பத்தி பார்த்தோம்னா அடா பாவீங்களா உங்க நம்பி தண்ணி கூட கேட்க கூடாது போலடா அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஏரியா எவனுமே நம்ம முடியாடாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது அந்த படம். அது கடத்துல ஏதோ குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிறானுங்க. பெரும்பாலான இங்கிலீஷ் படங்கள்லாம் அப்படிதான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறாப்புல மகிழ் திருமேனி. ஒரு பணக்கார அழகான புருஷனா இருக்கிற அஜித் கிட்ட சரியான அன்பு கிடைக்கலன்னு மனைவி திரிஷா இன்னொரு ஆணோட தொடர்பு வச்சுக்கிறதும் அது தெரிய வரும்போது பேசினா தீராத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி நம்மளுடைய பிரச்சனைலாம் பேசி தீர்த்துக்கலாம்னு அஜித் மாதிரியான உச்ச நடிகர் இறங்கி வந்து பேசுறத ரொம்ப தைரியமாவே வச்சுக்கிறாங்க. அதையும் அஜித் ரொம்ப பிரமாதமா பண்ணிக்கிறாப்புல. அதுக்காகவே இயக்குனர் மகிழ் திருமேனிக்கும் நடிகர் அஜித் குமாருக்கும் மரியாதையான பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சே ஆகணும். தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றதை நம்மளால உணர முடியுது. ஒரு மாஸ் ஹீரோக்கான எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது, எங்கேயுமே பில்டப் ஏற்றக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் லாஜிக் மிரர்களை வந்து குறைக்கணும்னு சொல்லி ரொம்ப கவனமா இந்த படத்தை எடுத்துக்கிறாப்புல டைரக்டர் மகிழ் திருமேனி. ஒரு பக்கம் இதை பாராட்டி தான் ஆகணும், இன்னொரு பக்கம் கடவுளே அஜித்தேன்னு கத்திரவன் நினைச்சு பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எந்த திரைக்கதையை நம்பி இந்த கதையை எடுத்தாங்களோ அதுவே இவங்களுக்கு கை கொடுக்காம போயிடுது. திரைக்கதையில கொஞ்சம் கோட்டை விட்டு இருந்தாலும் சில இடங்கள்ல வசனங்கள் கைத்தட்டி ரசிக்க வைக்க தான் செய்யுது. குறிப்பா ஒரு இடத்துல அஜித் வில்லனை பார்த்து ஆரோக்கியமா சந்தோஷமா மன நிம்மதியோட வாழ கத்துங்கன்னு சொல்ற வசனம் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஆர்வம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. திரிஷா தன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிராவல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கதை லைட்டா கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஆரோ கேங் செய்யற அட்டகாசம், அடுத்து அர்ஜுன் ரெஜினா என்ட்ரி, அப்புறம் திரிஷா காணாம போறதுன்னு சொல்லி அடுத்தடுத்து வர போஸ்டர்ஸ் ஃபுல்லா பதட்டமாவே போகுது. அந்த ஏரியா ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. படம் எங்கேயே தான் போகுது, இருந்தாலும் ஈவியான காட்சிகள் பல இடங்கள்ல பொறுமையை சோதிக்குது. அடுத்து புரோட்டாகனிஸ்ட் அதாவது நம்ம ஹீரோ பத்தி பார்த்தோம்னா எந்தவித ஆர்ப்பாட்டமோ அலப்புறையோ பில்டப்போ இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக வழக்கமான சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர் ஸ்டைலில் சாதாரணமாக என்னமா ஆச்சுங்கிற மாதிரி ஒரு டைலாகை ஸ்க்ரீனில் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிறாப்புல நம்ம அஜித். இதை இயக்குனர் மகிழ் திருமேனி முன்னாடியே நமக்கு இன்ட்ரோவில் கரெக்டாக சொல்லிட்டாப்புல. அதை மீறி எதிர்பார்த்தது நம்ம தப்பு தான். என்ன பண்ணுறது, நம்ம டிசைன் அப்படி. கிளாப்ஸுக்காக எந்த எலிமெண்ட்டுமே வைக்கல. உண்மையிலே இதை பாராட்டுறதா இல்லை விமர்சிக்கிறதானே தெரியல. என்ன கேட்டால் நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். இந்த திரைக்கதையில அஜித் ஒட்டவே இல்லைனாலும் இப்படி ஒரு கதைக்களத்தை குறிப்பா அவருடைய இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்காகவே பாராட்டலாம். அது கண்டிப்பா ஒரு தைரியம் வேணும். மாஸ் ஹீரோஸ் கதையம்சமுள்ள படங்களை நடிக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். திரிஷா கிட்ட ரொமான்டிக் சீன்ல அன்பை வெளிப்படுத்தும் போதும் காணாம போன மனைவியை தேடுற சுச்சுவேஷன்ல காட்டுற பதட்டம் பைதவப்பு திரிஷாவை காப்பாற்ற போராடுறதுன்னு சொல்லி ஆக்டிங்ல சும்மா மிரட்டி விட்டுருக்காப்புல அஜித். அஜித் பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்துல. அஜித் அர்ஜுனுங்கிற கதாபாத்திரத்துல வாழ்ந்துக்கிறாப்புல. வழக்கமான கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாம இதுல அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது. அது ரொம்ப பர்ஃபெக்டாகவே யூஸ் பண்ணிக்கிறாப்புல. 3 விதமான லுக்கில் வராப்புல. அதில் சில இடங்களில் எங்கே கிளாஸாக வந்து அசத்துறாப்புல. செகண்ட் ஹாஃபில் மனைவியை காப்பாற்றுறதுக்காக ஆக்ஷன் ஹீரோவாகவும் மாறுறாப்புல. அஜித் ஒரு கார் ரேஸ் இருக்கிறதுனால நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதெல்லாம் பண்ணிக்கிறாப்புல. ஹீரோயிசம் கதையிலே இருக்குது, ஆனால் அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணல தான் சொல்லணும். இருந்தாலும் எப்பவும் போல படத்தை தன்னோட தோல் மேலே தூக்கிட்டு போறாப்புல அஜித்.
அடுத்து ஹீரோயினை பத்தி பார்த்தோம்னா திரிஷா தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அஜித் திரிஷா இவங்க 2 பேரும் ஜோடி பொருத்தம் பாக்குறதுக்கு ஸ்கிரீன்ல அவ்வளோ அழகா இருக்கு. இந்த படத்துல திரிஷாவுக்கு ஸ்கிரீன் பேஸ் கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பேஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு பெருசா வேலையெல்லாம் போயிடுது. ரொம்ப அழகா இருக்காங்க, அளவா மனசுல பதிகிற மாதிரி நடிச்சிருக்காங்க. சவுதிகா சாங்ல திரிஷாவோட டான்ஸ் ரொம்ப சூப்பரா ரசிக்கும்படியா இருக்குது. இன்னும் சொல்லணும்னா இவருக்கு வயசே ரிவேஸ்ல போகுது, செமையா இருக்கிறாங்க. அடுத்து இந்த படத்துல ஆண்டாகனிஸ்ட், அதாவது வில்லனை பத்தி பார்த்தோம் சொல்றத விட வில்லன்ஸை பத்தி பார்த்தோம்னா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே போட்டி போட்டு நடிச்சுக்கிறாங்க வில்லன்ஸா. இதுல மெயின் வில்லனா உள்ள வர அர்ஜுனா சொல்லவே தேவையில்ல. அவரோட ஸ்டைல்ல வில்லன் ரோலே ஹீரோ மாதிரி பண்றாப்ல. My husband Rakshit. What is your problem? அடுத்து ரஜினா கசன்ட்ரா, இவங்களோட கேரக்டர் திரிஷாவோட கேரக்டரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. வில்லியா பார்வையாலையும் பாடி லாங்குவேஜ்லயும் சும்மா மிரட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. ஆரவும் அவர் பங்கு அவர் மேல கோவத்தை வர வைக்கிறாப்புல. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அர்ஜுன் ரஜினா பேக் ஸ்டோரியை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அந்த போர்ஷன் தேவையும் இல்ல, லாஜிக்காவும் இல்ல. இது இவங்களுக்கு பெருசா ஹெல்ப்பும் பண்ணல. அஜித்துக்கு பில்டப் சீன் வச்சா நல்லா இருக்காது, லாஜிக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க பேக் ஸ்டோரியை மட்டும் எப்படி லாஜிக்கே இல்லாம வச்சாங்கன்னு கேள்வி தப்பு இல்லை இல்லையா? அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இவங்களுக்கு அப்புறம் ரவி ராகவேந்திரா, ஜீவா ரவி, ரம்யான்னு சொல்லி இவங்க எல்லாருமே தங்களுடைய கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணிருக்காங்க. கூடவே அஜய் பஜானி ஆர்டிஸ்டும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படம் தடையறத்தாக்க மிகாம்னு சொல்லி வெற்றி படம் இயக்கிய மகிழ் திருமேனி இப்போ அஜித் குமார் கூட கூட்டணி போட்டிருக்காப்ல. ஸ்டோரியிலையும் மேக்கிங்லயும் ஏதாவது வித்தியாசமா செய்யணும்னு நினைக்கிறவர் மகிழ் திருமேனி. திடீர்னு ஏதோ ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதுங்கிற மாதிரி யோசிக்க வச்சிட்டாப்ல. அப்படி ஒரு மேக்கிங் எந்த குறையுமே சொல்ல முடியல. இந்திய சினிமால வர்ற எல்லா சினிமா தனத்தையும் குறிப்பா ஹீரோ சத்தையும் உடச்சி இறஞ்சிருக்கிறாப்ல. கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. அஜித் ஆக்ஷன் மாஸ் ஹீரோவா காட்டாம எமோஷனல் ஹீரோவா காட்டிக்கிறாப்ல. ஒரு காமன் மேன் ஒரு விக்கெட்ல மாட்டிக்கிட்டான்னா அவனுடைய மனநல எப்படி இருக்கும், அவன் ரேஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத அவர் ஸ்டைல்ல கரெக்டா கேப்சரிங் பண்ணிக்கிறாப்ல. எந்த இடத்துலயும் மிகப்படுத்தி காட்டாம கொண்டு போய்கிறாப்ல. இருந்தாலும் பல இடங்கள்ல அவர் படம் மாதிரியே தெரியல. பெண்களை கடத்தி படம் பறிக்கிற கும்பலை மையமா வச்சு படத்தை எடுத்துக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காதல் காட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே போக போக செகண்ட் ஹாஃப்ல மனைவியை தேடி அலையிற காட்சிகளை வச்சு அங்கே கொஞ்சம் கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் ஃபைட் சீன்ஸ்ல வச்சு காமன் ஆடியன்ஸை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணி ஒரு ஃபீல் குட் சர்வைவர் த்ரில்லர் படத்தை பார்த்த உடனே கொடுத்துட்றாப்ல. அடுத்து மியூசிக், அனிருத் இசையில சாங்ல பிஜிஎம் மிரட்டி அசத்திருக்காப்ல. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் விடாமுயற்சி. உங்க கோவம் எனக்கு புரியுது. அனிருத் இந்த படத்துக்கு இன்னொரு ஹீரோன்னா சொல்லணும். அவரு ஒரு பக்கம் படத்தை தாங்கி பிடிச்சிருக்காப்ல. ஸ்லோ போற சீன்ஸை கூட டெம்ப்டை ஏற்றி சும்மா எனர்ஜி பூஸ்ட் பண்ணி தியேட்டர்ல விசில பறக்க வச்சிடறாப்ல. அடுத்து டெக்னிக் சைடு பார்த்தோம்னா ஓம் பிரகாஷோட சினிமாகிராஃபி பிரமாதமா பண்ணிக்கிறாப்ல. புழுதி வீசுற அஜய் பச்சன் லேண்ட்ஸ்கோப்பை அவ்வளவு அழகா காட்டிருக்கிறாப்ல. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப தரமா அட்டகாசமா பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த ஃபீலை கொடுத்துட்றாப்ல. இவர் கொடுத்துருக்கிற கலர் டோன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான் சொல்லணும். அடுத்து எடிட்டிங் பத்தி பார்த்தோம்னா PN ஸ்ரீகாந்த் நிறைய சீன்ஸ் ஷார்ப்பா கட் பண்ணாம டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தெரியுது. என்ன கேட்டா இந்த படத்தை திரைக்கதை கோட்டை விட்டுருந்தாலும் எடிட்டிங்ல காப்பாத்திருக்கலாம். அதுலயும் இவங்க கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. எடிட்டிங்ல ஒரே ஒரு ஆதல் என்னன்னா ஹீரோ ஹீரோனுடைய பேக் ஸ்டோரியை நான் லீனியர்ல சொன்ன விதம் தான். வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். அடுத்து இந்த படத்துல ஆக்ஷன் கொரியோகிராஃபி சுப்ரீம் சுந்தர் தான் பண்ணிக்கிறாப்ல. கார்குலர் நடக்கிற ஃபைட் சீன்ல உழைச்சிக்கிறாப்ல மனுஷன். டிஓபி ஓம் பிரகாஷும் சேர்ந்து உழைச்சிக்கிறாப்ல. அதை தவிர்த்து மற்ற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். அஜித் அடிக்க மாட்டேன்னு ஒதுங்கி போயிட்டு இருக்காப்புல. அந்த கேரக்டர் திருப்பி அடிக்கும் போது எப்படி இருக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. படம் 2 hours 30 minutes மேல ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜித்தோட நடிப்பும் சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் படம் போறே தெரியல. செகண்ட் ஹாஃப்ல சொதப்பல்கள் அதிகமா தெரியுது. திரைக்கதையில இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாம். தேவையில்லாத காட்சிகளை தவிர்த்து இருக்கலாம். கடவுளே அஜித்தேன்னு சொல்ற ஒரு ரசிகன் முன்னால தலைவனை பூமர்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிடுறத எப்படி தாங்குவான், அந்த ரசிகவன் எப்படி ஒத்துக்குவான் அப்படிங்கிறத மகிழ் திருமேனி கொஞ்சம் யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஒரு வித்தியாசமான ரோடு த்ரில்லர், சஸ்பென்ஸ், சர்வைவல் த்ரில்லரா வர வேண்டிய படம் இது. ஸ்கிரீன் பிளே எடிட்டிங் தவிர்த்து பார்த்தோம்னா ஸ்டைலிஷான மேக்கிங், டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்காகவும் மற்ற எல்லாமே சூப்பராகவும் தரமாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒன்று சொல்லாம விட்டேன். இந்த படத்துல ஒருத்தன் அரை மெண்டல் மாதிரி நடிச்சிருப்பான். அதை பார்த்தா நான் முழு மெண்டல் ஆயிடுவோம். அந்த ஆக்டிங்கும் அஜித் நம்புற மாதிரி காட்டிக்கிறாங்க. அதான் கொடுமை. இதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார்.
இவங்க காப்பி அடிச்ச இதே பேக்ரவுண்ட் படத்திலே இதே கேரக்டர் ஒருத்தன் பண்ணியிருப்பான். மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சு வில்லனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவான். அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இல்லைனா திரும்ப பார்த்துட்டு வந்து உங்க கருத்தை என்னன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. ஒண்ணுதான் ரொம்ப உறுத்திட்டு இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 6.5 அவுட் ஆஃப் 10. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவுமே பெருசா இல்ல. குடும்பத்துறை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்துறை கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. இந்த விடாமுயற்சி உண்மையிலேயே விஸ்வரூப வெற்றியை அடைஞ்சிருக்கும். கொஞ்சம் விறுவிறுப்பு கூட்டாதனால வெறும் வெற்றின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. மொத்தத்தில் இது மக்கள் படமா இல்ல முக்கியமான படமானு பார்த்தோம்னா இது மிக முக்கியமான படமா வர வேண்டிய திரைக்கதையும் எடிட்டிங்கும் கை கொடுக்காதனால அஜித்தோட படங்கிற காரணத்துக்காக ஒரு அபோவ் ஆவரேஜ் படமா போச்சுன்னு சுருக்கமா சொல்லி ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த லைக் பண்றதையும் சப்ஸ்கிரைப் பண்றதையும் மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.